இன்றைக்கி சூரை மீன் ஊறுகாய் எப்படி போடியதுன்னு பார்க்கலாம். 1000 ரூபாய்க்கு சூரை மீன் வாங்கியிருக்கேன். 4 சூரை மீன் 1000 ரூபா. இதை இனி கழுவிட்டு காட்டியேன். மீனை கழுவி எடுத்தாச்சு. இனி அதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். மிளகு பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி இவ்வளோத்தையும் போட்டு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கணும். போட்டு பிசைய போகிறேன். இனி போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா தான் அது வந்து நல்லா உள்ள எல்லாம் மசாலா பிடிச்சி நல்லா இருக்கும். பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வைக்க போகிறேன். மீன் 1/2 மணி நேரம் ஊறியாச்சு. இனி பொரிக்க போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி பொரிக்க போகிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு மீனை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இப்போ மீனை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். மீன் மொத்தமும் பொரிச்சு எடுத்த பிறகு காட்டியே. மீனை பொரிச்சு எடுத்தாச்சு. இனி இஞ்சியும் வெளுத்துள்ளியும் போட்டு நல்லா வதக்கி ஊறுகாய்க்கு ரெடி பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு 1 பாதி அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வர்றது வரை நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் மிளகா போட்டு ஊறுகாய் பண்ணலாம். இஞ்சியும் வெளுத்துள்ளியும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இனி கொஞ்சம் மிளகு பொடி இல்லை, ஏற்கனவே மிளகு பொடி இட்டனால கொஞ்சம் இட்டா மதி. கொஞ்சம் மிளகு பொடியும் போட்டு கொஞ்சம் காயம் போட்டுட்டு ஒரு கிண்டு விடணும். மிளகாத்தூள் நல்லா வதங்கியாச்சு. கட்டாது மீனை போட்டு தட்டி ஒரு பிரட்டி விட்டாச்சுன்னா ஊறுகாய் ரெடி. நாங்கள் வினிகர் போட மாட்டோம், இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு வாரம் வரை வச்சுருந்து சாப்பிடலாம். வினிகர் போட்டால் தான் 1 மாதம் வரை வச்சுருக்கலாம். நாங்கள் வினிகர் போட்டு சாப்பிட்டு இருந்துட்டு அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்.